ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. வாசிப்போம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சிறுலேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன், அது என் வாயில் தேன் போல் இனித்தது. தியானிப்போம். இறை வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ காத்திருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, எசேக்கியேல் இறைவாக்கினரை நோக்கி இறைவன் கூறுகின்ற இந்த வார்த்தைகள் அவர் ஒரு சுருளேடை எடுத்து தின்று வயிற்று நிரப்பும்படி இறைவன் கூறுவது போல தோன்றலாம். இது உண்மையில் ஒரு காகிதத்தை உண்டு வயிற்றை நிரப்ப வேண்டும் என்பது அல்ல. மாறாக இறைவார்த்தையை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அது நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய சொற்களையும் நம்முடைய செயல்களையும் ஏன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுருளேடு வாயில் தேன் போல் இனித்தது என்று வாசிக்கின்றோம். அதாவது இறைவார்த்தையை நாம் நம்மிலே செயல்படுத்த அனுமதிக்கின்ற பொழுது அந்த இறைவார்த்தை நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகின்றது. ஆனால் அதை இவ்வுலகிற்கு அறிவிக்க செல்லுகின்ற பொழுது அது நமக்கு சில நேரங்களில் துன்பத்தையும் துயரத்தையும் ஏன் வெறுப்பையும் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக மாறிவிடுகின்றது. எனவே பிரியமானவர்களே, இறைவார்த்தையை வாசிப்பதோடு நின்றுவிடாமல் அதை வாழ்விலே நடைமுறைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். மாணவர் விடுதியில் படித்து வந்த மாணவன் ஒருவன் தன்னுடைய தந்தை தனக்கு எழுதிய கடிதங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்தானாம். அதில் முக்கியமாக ஒரு கடிதத்தை மட்டும் அடிக்கடி எடுத்து வாசிப்பானாம். அந்த கடிதத்தில், நீ உண்மையாக இரு, ஏழைகளுக்கு உதவி செய், யாரையும் வெறுக்காதே என்று அவர் எழுதியிருந்தாராம். இந்த கடிதத்தில் உள்ள இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவனுக்குள்ளே ஒரு வெளிப்படுத்த முடியாத மகிழ்ச்சி. ஒரு நாள் அவன் வெளியில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பசியால் தவித்த ஒரு நபரை பார்க்கின்றான். உடனே தன்னுடைய தந்தை அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வருகின்றன. அவன் தன்னிடமிருந்த உணவை எடுத்து அந்த பசியால் தவித்து கொண்டிருந்த நபருக்கு கொடுத்து உதவுகின்றான். அன்றைய நாளில்தான் அவனுடைய தந்தையின் வார்த்தைகள் அவனுக்கு உண்மையாகவே புரிந்தன. தந்தையினுடைய வார்த்தைகள் வாசிப்பதற்கு மட்டுமல்ல, அதை வாழ்வாக்கவும் நான் முன்வர வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து அந்த செயலை செய்வதிலே அவன் மகிழ்ச்சி கொண்டான். அதே போல இறைவார்த்தை எப்படி நம் வாயில் இருக்கும் பொழுது இனிமையாக இருக்கின்றதோ, அதே போல நம்முடைய கைகளிலும் நம்முடைய கண்களிலும் நம்முடைய சொற்களிலும் நம்முடைய செயல்களிலும் ஏன் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இனிமையாக இருப்பதை நாம் உணர வேண்டும். மற்றவர்களும் அதை காண வேண்டும். நமது கத்தோலிக்க பாரம்பரியத்தில் சுருளேடு அல்லது இறை வார்த்தையை நற்கருணையோடு தொடர்பு படுத்தி சிந்திப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கு இயேசு கூறும் வார்த்தைகளை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இந்த உணவை உண்கின்ற எவரும் என்றுமே வாழ்வார், அவர் சாகார் என்று கூறுகின்றார். இந்த உலகு வாழ்வதற்காகவே என்னுடைய சதையை அவர்களுக்கு நான் தருகின்றேன் என்றும் அவர் கூறுகின்றார். திருப்பலியின் வழியாக நாம் கொண்டாடும் நற்கருணை நமது ஆன்மாவிற்கு உணவாக இருக்கின்றது. திருப்பலியின் நேரத்தில் பீடத்தின் மீது அர்ப்பணிக்கப்படுகின்ற அப்பமும் திராட்சை ரசமும் வழியாக ஆண்டவராகிய இயேசு உண்மையாகவே மெய்யாகவே முழுமையாகவே அந்த நற்கருணையில் இருக்கின்றார் என்று நாம் நம்புகின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். இது வெறும் ஓமை அல்ல, ஒரு கட்டுக்கதை அல்ல, ஒரு கற்பனை நிகழ்வு அல்ல. மாறாக ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய நினைவாக விட்டு சென்ற ஒரு நினைவு சின்னம். புனித தோமஸ் அக்வினாஸ் கூறுவது போல, மனித உடலுக்கு எவ்வாறு உணவு அவசியமாகின்றதோ அதே போல மனிதனுள்ளில் இருக்கும் ஆன்மாவிற்கு நற்கருணை அவசியமாகின்றது.
அதுவே ஆன்மாவின் உணவாகவும் இருக்கின்றது. நற்கருணையை பற்றி, தன்னுடைய முதல் திருவிருந்தை பற்றி இயேசுவின் புனித குழந்தை தெரேசா அவர்கள் சொல்லும் பொழுது, வானமே என் ஆன்மாவில் வந்து குடிகொண்டது போல நான் உணர்கின்றேன் என்று சொல்லுவார். இந்த நற்கருணையின் வழியாக ஆண்டவராகிய இயேசுவோடு ஒரு ஆழமான உறவை, ஒரு ஆழமான ஒன்றிப்பை நான் கொண்டிருக்கின்றேன் என்றும் அவர் மகிழ்வார். நமது முன்னாள் திருத்தந்தையும் புனிதருமான புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் தன்னுடைய நற்கருணையின் அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது, அது ஆன்மாவிற்கு உணவாக அமைந்திருக்கின்றது. அது இயேசுவோடு நெருக்கமாக இருக்க, அவரோடு இணைந்திருக்க உதவி செய்கின்றது. இந்த நற்கருணையை அடிக்கடி பெறுவதன் வழியாக அவருடைய அன்பில் நான் நிலைத்திருக்கின்றேன் என்பதை ஆழமாக உணர்கின்றேன் என்று சொல்வார். இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்கான 3 வழிகள். முதலாவது, இறை வார்த்தையை நாம் தினமும் தவறாமல் வாசிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த இறை வார்த்தையை பற்றி சிந்தித்து தியானித்து அதை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, நாம் பெற்றுக்கொண்ட இந்த இறை வார்த்தையின் அனுபவத்தை நமது அன்பிலும், நமது மன்னிப்பிலும், நமது சேவையிலும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு, நற்கருணையில் ஆண்டவராகிய இயேசு உடைக்கப்படுகின்றார். அந்த நற்கருணையை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாமும் பிறருக்காக, இறைவனுக்காக வாழ்விலே உடைக்கப்பட அனுமதிக்க வேண்டும். 2ஆம் வத்திக்கான் சங்கம் நற்கருணையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அது திருச்சபையின் இதயமும் உச்சியுமாக இருக்கின்றது என்று சொல்லும். நற்கருணை எவ்வாறு நம்மையும் கிறிஸ்துவையும் இணைக்கின்றதோ, அதே போல அதே நற்கருணை நம்மையும் பிறரையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்க வேண்டும். நற்கருணையின் வழியாக நாம் உயிருள்ள கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதே கிறிஸ்து இந்த சமூகத்திலே நம்மை உயிருள்ள அப்பங்களாக இருக்க மாற அழைக்கின்றார். இறை வார்த்தையை ஏற்று நற்கருணையோடு ஒன்றித்து வாழ முயற்சி செய்வோம். ஜெபிப்போம். அன்றாட உணவை எங்களுக்கு அன்றாடம் அளித்து ஆசிர்வதிக்கின்ற தெய்வமே, எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்றீரே, இந்த மாபெரும் கொடைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உடலால் மட்டும் வாழ்வது அல்ல, மாறாக மனிதர்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சாயலிலும் உம்முடைய உருவிலும் படைத்திருக்கின்றீர். உமது சாயலின் வடிவில் இருக்கின்ற இந்த ஆன்மாவை எங்களிலே படைத்திருக்கின்றீர். இந்த ஆன்மாவை வாழ வைப்பதற்காக உமது உடலாகிய நற்கருணையை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து கொண்டிருக்கின்றீர். இந்த அழியாத கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய குற்றங்கள் குறைகளுக்காக எவ்வாறு சிதைக்கப்பட்டீரோ, உடைக்கப்பட்டீரோ, அதே போல இந்த நற்கருணையை உட்கொள்ளுகின்ற நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உடைக்கப்படுகின்ற பொழுது மனம் சோர்ந்து விடாமல் உம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு விண்ணக வீட்டை நோக்கி மீட்பின் பாதையில் பயணிக்க எங்களுக்கு வரம் தாரும். இறை வார்த்தை உண்மையுள்ளது, உயிர் உள்ளது. அந்த இறை வார்த்தையை சிந்தித்து தியானித்து வாழ்வாக்குகின்ற வரத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த அருளாசிர் என்னும் ஊடகத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் முன்வைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு கருத்தையும், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்றி அவர்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தியர்களும். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.